உண்மையை சொல்லணும் டாக்டர். பட் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. இந்த விஷயம் என் மகனுக்கு தெரியக்கூடாது. இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாம். உங்க நர்சிங் ஹோமுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். வேற ஏதாவது ஜெனரல் செக்அப் பண்ற மாதிரி இந்த செக்அப்பை நீங்க பண்ணணும். ஏன்னா அப்பா நமக்கு பைத்தியம்னு நினைச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் டாக்டர். ஃபீல் பண்ணுவான் டாக்டர். காலையில இதே மாதிரி தான் ஒரு கேஸ் வந்தது. பையனுக்கு பைத்தியம் தெரிஞ்சதுன்னா எங்க அப்பா எல்லா டெஸ்டும் முடிஞ்சு போச்சு. இதுதான் ஃபைனல் டெஸ்ட். இது ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாவும் இருக்கலாம், செலக்டிவ் அம்னீஷியாவாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி கேஸ்ல அவங்க ஒவ்வொரு நேரத்தில் என்ன செய்யறாங்களோ அடுத்த நிமிஷமே மறந்துடுவாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எலக்ட்ரோ கன்வல்ஷன் தெரப்பி, ECPன்னு சொல்லுவாங்க. அது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். யூ மீன் ஷாக் ட்ரீட்மெண்ட்? எஸ். நோ நோ டாக்டர், நோ ஷாக் ட்ரீட்மெண்ட். அவன் தாங்க மாட்டான். முதல்ல நான் அதை தாங்க மாட்டேன் டாக்டர். பிகினிங்ல மெடிசின்ஸ் கொடுத்தும் கியூர் பண்ணலாம். ஆனா திடீர்னு சீரியஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சீரியஸ் ஆகாம நான் பாத்துக்கிறேன். அவனை வெளியே அனுப்புனாதான் இப்படி எல்லாம் நடக்குது. வீட்டுல வச்சு நானே பாத்துக்கிறேன். எஸ் டாக்டர், ஐ வில் டேக் கேர். எனக்கு நீ வேணும்மா, நீ வேணும். நான் உன்னை அடிக்கலன்னு வச்சுக்க. அவங்கெல்லாம் உன்னை அடிச்ச கொன்னு போட்டிருப்பாங்க, கொன்னே போட்டிருப்பாங்க. அதனாலதாம்மா நான் உன்னை அடிச்சேன். அதனாலதான் அடிச்சேன். இனிமே அடிக்க மாட்டேமா, இனிமே ஒண்ணு அடிக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? அவன்தான். மாச சம்பளம், சாப்பாடு, அப்பப்பா தண்ணி அடிக்கிறது, காசு. எங்க அம்மா பாத்துக்கிறத விட உனக்கு என்ன வேலை? வேற என்ன வேலை? அது உங்க அப்பனை கண்டுபிடிக்கிறதுக்கு லோலோன்னு அலையறல்ல. 20 வருஷமா அதே போய் சொல்லி சொல்லி என்னைய மாத்துறது போதும். சொட்ட சொட்ட நான் கண்டுபிடிச்சிட்டேன். எது? நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். எப்படிடா கண்டுபிடிச்ச? இந்த மூஞ்சி வச்சுதான், இந்த மூஞ்சி வச்சுதான், இந்த மூஞ்சி வச்சுதான் ஆண்டவன் அவனுக்கு கொடுத்த மூஞ்சியை தானே எனக்கும் கொடுத்துருக்கான். இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டுதான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு இன்னொரு கல்யாணமாய் அவனுக்கு ஒரு குழந்தை பிறகு பார். அவனுக்கு இதே மூஞ்சிதான், அவனுக்கு இதே மூஞ்சிதான். எங்கடா பார்த்த? இதே ஊர்லதான். ஆனா இவ்ளோ வருஷமா உன் கண்ணுல படாதவங்க என் கண்ணுல பட்டாங்களே. எதுக்கு சொல்றா? எதுக்கு? சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா மேல வச்சிருக்க கொலவெறி, அதை தீர்த்துக்கிறதுக்கா? பின்ன பின்ன எங்க அம்மாவை இந்த நினைப்புக்கு ஆளாக்கணுமே. சும்மா விட சொல்றியா? சொல்றா, சும்மா விட சொல்றியா? போட்டு தள்ளிட்டியா? இல்ல, தப்பிச்சிட்டான். இல்ல 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 இல்ல, நான் தான் தப்பிக்க விட்டேன். ஏன்னா நான் மாட்டக்கூடாது பார். நான் மாட்டினா அப்புறம் எங்க அம்மாவுக்கு. அதான் நான் தான் அவனை தப்பிக்க விட்டேன். அவனை கொன்னு அவன் புள்ள இருக்கானே, அதான் பாசத்துக்குரிய புள்ள, அவன் மேல பழிய போடுறதுக்காகத்தான் நானே அவனை தப்பிக்க விட்டேன். அதான் முதல்ல அவன் பையனை பைத்தியமாக்கினேன். பைத்தியமாக்கிட்டேன். நீயே ஒரு பைத்தியக்கார சைக்கி, நீ அவனை பைத்தியமாக்கிட்டியா? அடிச்சி நம்புடா கிழவா. போய் மென்டல் ஹாஸ்பிட்டல பாரு. அவங்க அப்ப எப்படி எங்க அம்மாவை பைத்தியமாக்கினானோ அதே மாதிரி அவன் புள்ளைய நான் பைத்தியமாக்கிட்டேன். எங்க அம்மாவை பார்த்து நான் எப்படியெல்லாம் வேதனைப்பட்டேனோ அதே மாதிரி அவன் புள்ளைய பார்த்து இன்னைக்கு அந்த கிழவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏய்,
எப்படி அவன் புள்ளைய பைத்தியமாக்குன்னு தெரியுமா? தெரியுமா? ஆனா நான் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு முன்னாடியே ஆண்டவன் உனக்கு துரோகம் பண்ணவனை பழி வாங்கிட்டாமா. ஆமாமா, ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் பொண்டாட்டியும் செத்து போயிட்டா. அவன் காலும் போயிடுச்சு. ஆனா நான் விட மாட்டேமா. அவனை கொன்னுட்டு அவன் பையன் மேல பழைய போட்டுட்டு மடையா தோ இவனையும் தீத்துட்டு நம்ம 2 பேரும் வேற ஊருக்கு போய் சந்தோஷமா இருப்போம். என்ன? டேய், உங்க அப்பனை கொல்ல போறியோ இல்லையோ, உங்க அம்மாவை கண்டிப்பா சாவடிக்க போடா. நீ என்னடா மறைக்கிற? அவன் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. நீ ஊட்டாம சாப்பிட மாட்டே. ஏன் ரத்தம் இனிமே என் வாழ்க்கையில எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம். கொடுத்துருங்க அத்தை. உங்க பொண்ணோட வாழ்க்கையில இனிமேல் எனக்கு இடம் இல்ல. என்னோட வாழ்க்கையில இனிமேல் எந்த பொண்ணுக்கும் இடம் இல்ல. குழந்தைய நானே நல்லா பார்த்தேன். எங்க அம்மா கேட்டிருந்தா கொடுத்திருப்பீங்கல்ல. எனக்கு வேற யாருமே இல்ல அத்தை. ப்ளீஸ் குடிப்பா.